ஹலோ, குட் மார்னிங். என்னது இது இவ்வளோ காலங்கார்த்தால ஃபோனு? இந்நேரம் ஜாகிங் இல்ல பண்ணிக்கிட்டு இருப்ப. என்னது ப்ரொடக்ஷன் ப்ராப்ளமா? என்னாச்சு? ஆஹா, சிமெண்ட் ஸ்டாக் இல்ல. இதுக்காக பதட்டப்படலாமா? காமா ரிலாக்ஸ்டா யோசிச்சா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு விடை கிடைக்கும். ஓகே, நோ டெல் மீ. ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சுல்ல? யார் டீலர்? கோகுல் தாஸ் அண்ட் கம்பெனி. அவ்வளவுதானே? கோகுல் தாஸ் நான் நேரா பேசுறேன். தெரியுது. 1990ல சிமெண்ட் ஏஜென்சியை கோகுல் தாஸ்க்கு வாங்கி கொடுத்ததே நான் தான். ஸோ டோன்ட் வரி, ரிலாக்ஸ். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஐய, சரிப்பா. ஆ. யாருங்க பூஜாவை ஃபோன் பண்ணா? ஆ. என்னங்க உடனே வரேன்னு சொல்லிட்டு போனவ 3 நாள் ஆச்சு, இன்னும் வரல. என்ன ஏது நீங்க ஃபோன் பண்ணி கேட்க கூடாதா? இது பாரு, வேலையா போயிருக்கிறா, இன்னும் முடிஞ்சிருக்காது. சைட் செலெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும். என்ன சைட்டோ என்ன செலெக்ஷனோ, விஷயம் இருக்கோ இல்லையோ, செல்போனை காதுல ஒட்ட வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒரு நிமிஷம் பொண்ணு கூட பேசுறதுக்கு 4 நட்சத்திரம் பாத்துட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம வீட்ல அந்த லேண்ட்லைன் வாங்கல, அது இல்லையா? உனக்கு உன் பொண்ணுடைய செல்போன் நம்பர் தெரியாதா? நான் தான் பேசணுமா, நீ பேசக்கூடாதா? ஆமா, நான் பேசினா அவ எங்க சரியா பதில் பேசுறா? நீங்க செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் எதை கேட்டாலும் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அப்பா கிட்டயே சொல்லிக்கிறேன்னு என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. என் பொண்ணு என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு பொறாமடி, வேற ஒண்ணும் இல்ல. பூஜா என்ன சின்ன குழந்தையாமா? 4 வருஷம் அமெரிக்கால தனியா இருந்திருக்கா, மறந்துடாத. சரிங்க, அப்ப எனக்கு இருந்த தைரியமும் இப்ப உங்களுக்கு இருக்கிற தைரியமும் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி எங்க இருக்கா, எப்ப வருவான்னு கேட்டு சொல்லுங்க. சரி, ஃபோன் பண்றேன். ஆனா இப்ப பண்ணா அவ தூங்கிட்டு இருப்பா. ஒரு half an hourக்கு அப்புறம் பண்றேன். என்னங்க, அவ கிளம்பி போய் 3 நாள் ஆச்சு. ஃபேக்டரி என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. நான் எதுக்கு கேட்கணும்? இல்ல கேட்கறேன். நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு என்னெல்லாம் இருக்கு? எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு சால்ட் இருக்கு, எனக்கு பெப்பர் இருக்கு, எனக்கு ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் இருக்குன்னு நீ உன் பொண்ணுமா சொல்லி என்ன வீட்டுல சும்மா படுக்க வச்சிட்டீங்கல்ல? ஏங்க, ரெஸ்ட் தான் 1 மாசம் எடுத்துட்டீங்கல்ல, அதுவும் இல்லாம பூஜா இங்க இல்லன்னு தானே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், ஒரு நிமிஷம். உன் புருஷனை நீ என்ன ஏமாளின்னு நினைச்சியா, இல்ல அசடுன்னு நினைச்சியா? கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் அந்த ஃபேக்டரியில. அங்க என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தெரியும். சும்மா சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லடி, என் பொண்ணு, நீ, நம்ம டாக்டர் 3 பேருமா சேர்ந்து நான் ஃபேக்டரிக்கு போக கூடாது அப்படின்னு எனக்கு பிளட் பிரஷர்னு ஒரு நாடகம் நடத்தினீங்களே, அத பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பொண்ணு MBA முடிச்சுட்டு வந்திருக்கிறா, ஃபேக்டரியை நிர்வாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. தப்பில்ல, கரெக்ட். ஆனா அதுக்கு இப்படி எனக்கு ஒரு நாடகம் நடத்தி வீட்டுல உட்கார வச்சா பாரு. 25 வருஷத்துக்கு முன்னையே MBA முடிச்ச வேண்டினா எங்கிட்டயே டிராமா போடுறாளா? அது தாண்டி தப்பு. டிராமாவும் இல்ல ஒண்ணு இல்ல. அப்படி டிராமான்னு தெரிஞ்சா நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? எனக்கும் நடிக்க தெரியும், நான் காட்ட வேணாமா? அது மட்டும் இல்ல, இந்த நாடகத்துல நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு தான் போறீங்கன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஃபேக்டரி நிர்வாகம் ரொம்ப திறமையா நடந்துகிட்டு இருக்கு நீயும் உன் பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் போத் அப்சல்யூட்லி ராங். கடிவாளம் இன்னும் என் கையில தான் இருக்கு. ஃபேக்டரியில எனக்கு விசுவாசமான ஒரு 4-5 பேர் மூலமா நிர்வாகத்தை ஏன் இஷ்டப்படி இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த கடிவாளம் வழியா. சரிங்க, இனிமே எதுக்கு செல்போனு? நீங்க நேரா ஃபேக்டரிக்கு போலாம்ல. முதலாளிங்க யாரும் இல்லன்னு அங்க எல்லாருக்கும் குளிர் விட்டு போயிட போகுது. உச், பேசக்கூடாது. என் பொண்ணு, என் பொண்டாட்டி, என் டாக்டர் ஆகிய மும்மூர்த்திகளின் ஆர்டர்ஸின் பேர்ல நான் இன்னும் ரெஸ்ட்ல இருக்கேன். அவங்க பேச்ச மீறதா? நோ, நெவர். ஐயோ போதுங்க உங்க ஆக்டிங். பூஜா வர வரைக்கும் கொஞ்சம் ஃபேக்டரி பக்கம் போயிட்டு வாங்களே. இது வேற, இவ்வளவு தூரம் நீ கெஞ்சி கேட்கறதுனால நான் போறேன். எனக்குன்னு போனோன்னு எந்த ஆசையும் கிடையாது. சரி, டிஃபன் ரெடி பண்ணி வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க.
ஓ தேங்க் யூ. ஓ ஹாய் டாடி. என்னம்மா பூஜா இது? எங்கம்மா இருக்க? எப்ப ஃபோன் பண்ணாலும் உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வருது. அப்படி எந்த ஊர்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்க? ஏமா எங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோணவே தோணாதா? டாட் ப்ளீஸ் ஒன் கொஸ்டின் அட் அ டைம், ஓகே? சரி, முத கேள்வி, ஏமா 2 நாளா எங்களுக்கு ஃபோன் பண்ணல? என் சார்ஜரை நான் தொலைச்சிட்டேன், அதனால ஃபோன் சார்ஜ் பண்ண முடியல. இன்னைக்கு தான் வாங்கினேன், போதுமா? ஆடா போமா நீ. நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு தவிச்சு போயிட்டோன்னு உனக்கு தெரியுமா? என்னம்மா இது? தெருவுக்கு தெரு, கடைக்கு கடை பிசி ஓபன் பண்ணிருக்கான். அங்க எங்கேயாவது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? இல்லைன்னா டிரைவர் கணேஷ் அங்கதானே இருக்கான், அவனை விட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லிருக்கலாம்ல? ஐயோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சைட் பாக்குறது, சைட் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோட பேசுறது, இதுலயே ஒரு நாள் கம்ப்ளீட்டா நான் பிஸி ஆயிடுறேன். ஈவினிங் ரூமுக்கு வந்து படுத்தா யூ won't believe, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது டாட். நான் என்ன பண்ணுவேன்? நல்ல பொண்ணுமா நீ. அது சரி, எவ்வளவு சைட் போய் பார்த்திருக்க? ஏதாவது சைட் ஃபைனலைஸ் பண்ணியா? அவசரப்படாதீங்க, வந்து சொல்றேனே. நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு 2 days இங்க இருப்பேன் டாடி. பார்த்து முடிச்சுட்டு தான் வருவேன், ஓகே? சரிம்மா, டேக் யோர் டைம். ஆனா ஒன்னு, டேக் கேர். செல்போன் எப்பவுமே சார்ஜ் பண்ணி உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. ஓகே. போனை ஆன் பண்ணி வைக்கணும். யா டாட், சொல்லு. ஐ மிஸ் யூ. வி மிஸ் யூ டூ டா கண்ணா. சீக்கிரம் வந்துரு. ஓகே. எங்க அப்பா. புரிஞ்சுது. ஆனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையே? ஆமா, சொல்லல. சொல்லலைன்னா வருத்தப்பட மாட்டாரா? சொன்னாலும் வருத்தப்படுவாரே. அதோட நிக்க மாட்டாரு. அடுத்த நிமிஷமே என்ன பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு ஓடி வந்துருவாரு. வந்தா என்னங்கிறீங்களா? அங்கதானே ப்ராப்ளம். ஒரு டாக்டர் பட்டாளத்தையே கூட கூட்டிட்டு வருவாரு, ஒரு ஆம்புலன்ஸ் கூட வரும். அப்புறம் வந்த வேகத்திலே என்ன கூட திரும்ப கூட்டிட்டு போயிடுவாரு. இவ்வளவு பாசமான அப்பா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட் தான். பட் யூ நோ வாட், எனக்கு இங்க இருந்து அவ்வளவு சீக்கிரம் போறதுக்கு மனசு வரல. ஐ லைக் திஸ் வில்லேஜ். இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அன்பு, ஐ லைக் தட். அந்த அன்பு மழையில என்ன கொஞ்ச நாள் நனையணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? நோ நோ நோ, நான் தப்புன்னு சொல்லல. இப்படிலாம் நீங்க பேசுறது கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. பட் இந்த சிவா பாருங்க, இவ்ளோ அழகான ஒரு வில்லேஜ் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா நான் என்னோட ஆஃப் டேஸ்லாம் எங்கேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். சிட்டி லைஃப்லயே ஊறினவங்க நீங்க. வில்லேஜ் அட்மாஸ்பியர் பிடிக்காதுன்னு சொல்லாம இருந்திருக்கலாம். நீங்க டேப்லெட் சாப்பிடுற நேரம் டேப்லெட் சாப்பிடுங்க. இல்ல யூ டோன்ட் பாதர். நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஐ வாண்ட் டு டாக் டு யூ. உட்காருங்களேன் ப்ளீஸ். இந்த சிவாவை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் ஒரு கிராஜுவேட்டாமே. அவர் எதுக்காக எங்க கம்பெனில வந்து ஒரு லேபரா வர்க் பண்றாருன்னு எனக்கு தெரியல. I was really surprised, you know. What is he up to? சிவா வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். Yeah, I know. சொன்னாரு என்கிட்ட. ஆனா என்ன, அவன் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் சம்பந்தமே இல்லாம அவனுக்காக சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தம்? You mean கல்யாணம்? ஆமா, மீனா அவன் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சின்ன வயசுல இருந்து பேச்சு. சிவாவுக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆனா இது சின்ன வயசுல பேசின கல்யாணம்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் வாயடிச்சிட்டாங்க. பாவம், பணம் இருந்தென்ன, படிப்பு இருந்தென்ன, மனசுக்கு பிடிச்சல கட்டிக்க முடியலன்னா அப்புறம் இது என்னங்க வாழ்க்கை? Yeah, naturally. சின்ன வயசுல ஒரு விஷயம் பேசிட்டாங்கிறதுக்காக அது ஏதோ ஒரு வேகத்துல பேசிருப்பாங்க, அதுக்காக அதையே பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? புல்ஷிட். இதனால ஒரு யங் பிரில்லியன்ட், ஒரு பிரைட் மேனோட லைஃபே ஸ்பாயில் ஆகுதுல்ல. கிராமத்தில் இதெல்லாம் சகஜங்க. இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் உண்டு. நான்சென்ஸ். இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் வெளிப்படையா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஐ லைக் சிவா. என்ன சொல்றீங்க? எனக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கும். நோ 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 நோ, உங்களுக்கு புரியல. எப்படி சொல்றது? நான் சிவாவை விரும்புறேன். விரும்புறீங்களா? யா, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது நிச்சயமா சிவாவோட தான் இருக்கும். அதுக்கு சிவாவும் ஒத்துக்கணுமே. அத பத்தி நான் கவலைப்படல. இந்த பூஜா நினைச்சதை அடைஞ்சே தீருவா. எனக்கு என்னமோ இது அவ்வளவு சுலபமா படல. That's okay.
எனக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். யூனோ, கஷ்டப்பட்டு அடையறதுல கிடைக்கிற சுகம் சுலபமா வர்றதுல கிடைக்காது இல்லையா? எனக்கு உங்கள் ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். ஃபோன் எடுமா. இந்தாங்க டாக்டர். ஓகே, தேங்க்யூ. ஹலோ. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், சொல்லுங்கள் சார். நான் டாக்டர் மோகன சுந்தரம் பேசுகிறேன். ஹலோ டாக்டர், நான் அங்கே தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், கஸ்தூரிக்கு எப்படி இருக்கு? இப்போ அவங்களுக்கு தான் பிளட் தேவைப்படுது. ஓ நெகட்டிவ் குரூப். நான் இங்கே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல. உங்களால் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர். அப்பாவுக்கும் சேம் குரூப் தான். நான் அப்பா உடனே கூட்டிகிட்டு வரேன். ஓகே சார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஹலோ. சிஸ்டர், நான் சுபத்ரா அண்ணன் பேசுகிறேன். கொஞ்சம் அப்பாட்ட ஃபோன் கொடுங்களேன். அவர் ஃப்ரெண்டு யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டுட்டு செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு சார். வரத்துக்கு லேட் ஆகுமா? செங்கல்பட்டு போயிருக்காங்களா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணாங்க சார், மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருந்தது. ஓ சாரி, நான் மீட்டிங்கில் இருந்தப்போ ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே சிஸ்டர், நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே. அம்மாவை கூப்பிட்டுட்டு செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு சார். வரத்துக்கு லேட் ஆகுமா? வரத்துக்கு லேட் ஆகுமா? உடனே வீட்டுக்கு போங்க. சிஸ்டர், சிஸ்டர், சொல்லுங்க சார். சுபத்ரா சாப்பிட்டல? சாப்பிட்டாங்க சார். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஓஹோ, சரி எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் போர் அடிக்குதுன்னு ஹால்ல உட்காந்து புக் படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க டயர்டா இருக்குன்னு இப்பதான் தூங்க போனாங்க. ஆஹா, உங்க செல் நம்பர் கொஞ்சம் தாங்களேன். அது என்கிட்ட செல்போன் இல்லையே சார். சரி பரவாயில்ல, உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். எதுக்கு சார்? இல்ல, ஏதாச்சும் அவசரம் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணதான், வேற ஒன்றும் இல்லை. எழுதுங்க. தேங்க்யூ. நீங்கள் போய் சுபத்ரா கவனிச்சிங்க. சிஸ்டர், 1 செகண்ட். கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? தலைவலியாக இருக்கு. அம்மா வேறு வீட்டில் இல்லை. இட்ஸ் ஓகே சார்.
தேங்க்யூ. ஹலோ ஹலோ, நான் ஏசி ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் ஒரு செல் நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பரோட அட்ரஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லணும். ஓகே சார். 9841199785. இந்த நம்பருக்கு வர இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 days கழிச்சு வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே